ஹாய் ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய லே கப்பல்ஸ் லெக்சரூல். ஸோ பல வருஷங்களுக்கு அப்புறமா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 years ஆயிடுச்சு இந்த ஒரு வீடியோ பண்ணி. நான் தனியாக வந்ததை பார்த்தாலே அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான தரமான ப்ராங்க் தான் இது. ஸோ இந்த ப்ராங்க் நான் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க லட்சுமன். ஸோ என்னென்ன ஆக போகுது, என்னென்ன பண்ணுறோம், எப்படி அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது, ஃபஸ்ட்டு என்ன ப்ராங்க்குன்னு சொல்கிறேன். ஸோ என்ன ப்ராங்க்னா, எனக்கு சாமி வந்த மாதிரி நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய பேர் சொல்கிறது, அக்கா வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சாமி வந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுங்கள், லெச்சோட அண்ணாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. சரி ஓகே, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அவங்க வந்து கீழே வந்து என்னை சாப்பிட அப்பலேருந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு இன்னும் 3 வாட்டி கூப்பிடுவாங்க. அப்படி நான் வரலன்னா திரும்ப அவங்க மேலே வந்துடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் தான் நம்ம அந்த ப்ராங்க் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சப்போஸ் மேலே வரலன்னா கூட மேலே வர மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அவங்க கீழே இருக்காங்க. நான் வந்து சாப்பிட கூப்பிட்ருக்காங்க. வரல அப்படிங்கும்போது அவங்க வந்துடுவாங்க. நம்ம இங்கே வச்சு தான் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ நாளாச்சு பண்ணி என்ன பண்ண போகிறோம், அப்படியே சும்மா உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீனை போடுவோம். நீ பைத்தியம் சாப்பிடணும் எவ்வளோ நீ கத்துறது பைத்தியம். வா சாப்பிட, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு முட்டை வாங்கிட்டு வரேன், மழையில தூத்தல. ஏ லூசு அருளு, ஏ அருளு, ஏ நான் சொல்ற காது கேக்குதா அருளு, அருளு என்ன ஊனா என்ன? ஏய் ஏ அருளு என்னடி என்ன என்ன லூசு? சரி வா சாப்பிட போவோம். டான்ஸ் ஆடுறது போது வந்து சாப்பிட போவோம். என்னன்னு சொன்னாதான் தெரியும். அருளு எதுக்கு இப்ப சொல்லிட்டு என்னாச்சு, என்னடி ஆச்சு? சாமி வந்து லூசு என்னாச்சு? சரி 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 அவ்வளோ. சரி 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 ஆமா நம்பர் இருக்காது. நீ சாயாத இரு வரேன். இது உங்களுக்கு சார்ஜ் போட்டு சரி சரி இரு அருளு. போக மாட்டேங்குது. சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன லூசா திட்டினாரு? எங்க வச்சு திட்டினாரு? இரு உட்காரு, இரு வரேன்.
என்னடா பண்ண? அருளே, தண்ணி குடிக்கியா? அருளே, அருளே, என்னடா பண்ணுது? சாமி கும்பிடுவோம். அருளே, என்னடா சாமி இதை சாயத்துல கட்டல அருளே, என்ன தண்ணி குடிக்கமா? இந்த சாய் தண்ணி எடுக்கிறோம். இந்த சாய் அருளே, இந்த தண்ணி குடி. என்னாச்சு? தெரியல. சாமி வந்துருச்சு. தெரியல, அதான் திடீர்னு வந்துச்சு. கோயில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்க. இலக்கி லூசா நீ என்னதான் பண்ண? சாமி எடுக்குது. சும்மாதான் அதான் எது எது பாத்தியா? நீ உட்காரு. எனக்கு பக்கீல் பக்கீல் இருக்கு. எல்லாம் கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. வெளியில கடை கூட்டி போயிருக்காங்க. வச்சான் அவன் பாரு தசை கத்திரி எடுக்காம பாரு. காவல் சாப்பிட வானா சாப்பிட வர மாட்டேங்குது. ஒன்னதான் கேட்கிறேன். சாமி இருந்ததுக்கு என்னடி பண்ண முடியும்? நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கே லூசு உண்மையா பயந்துட்டேன்டி. உட்காரு. 2 நாளைக்கு உடம்பு அப்படி வலிக்கும். உட்காரு லூசு. என்ன சாமி வந்து தெரியுமா தெரியல? பைத்தியம் முடிச்சியா? சரி உட்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரி உட்காரு. சாப்பிடதான் கூப்பிடுறேன். முட்டை வாங்கிட்டு சொன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். மழை பெஞ்சிட்டு இருக்கு வெளியில. நீ வந்து பார்த்தா நீ இப்படி உட்காந்து சரி சாமி இல்லையா? சாப்பிடுவாங்க பாரு. சாரி, இவ்வளவு மழை பெய்யுது. எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. இழப்பு வந்து என்ன பண்ண லூசு? சாரி. நீ அப்படியே கோயில ஆடுற மாதிரி அப்படியே உட்காந்து சத்தியமா செய்வ கட்டணம் எப்படி பாரு. என் ஹார்ட் தொட்டு பாரு. பாரு நம்ம காதல அடிச்சு அடிச்சு லூசு. பதட்டம் ஆயிடுச்சு ரொம்ப. சாரி பூரி. ராங்கு. இந்த இது வந்து நிறைய பேர் சொல்லிட்டே வந்து இந்த சாமி ஆடினா அவளுக்கு பேருக்கு ரொம்ப அந்த பதட்டம். எனக்கு கையும் இந்த கையை பாருங்க, இங்க பாருங்க ஆடுறது. ஸோ நிறைய பேர் ஃப்ராங்க் தான் எதிர்பார்த்தீங்க. பட் என்னால் ரொம்ப இழுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப பயந்துருவாங்களோ, இல்லை ஏதாவது ரொம்ப இதாயிருவாங்களோன்னு சொல்லி நான் உன்னைய பார்த்து தான் பயந்தேன். பாரு மூஞ்செல்லாம் எப்படி வடிஞ்சு ஊத்துதுன்னு. உண்மையிலேயே ஆடின மாதிரி ஆடிட்டு கிடக்க. கையை ரெண்டையும் மேலே எண்ணெயை மல்லு கட்ட சொல்லி நான் எப்படி உன்னை மல்லு கட்ட முடியும்? மாமா எல்லாரும் வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. போன் அடிக்க சொன்னா அந்த நம்பர் போனே இல்ல, நம்பரே இருக்கு. எப்படி தேட முடியாது? போன் எடுக்கிறதுக்குள்ள தூக்கி அடிக்கிறேன். அதுக்கு இப்படி ஏதா ஒண்ணா நான் என்ன பண்ண முடியும்? ஆத்தா பாத்துப்பா நல்லா நடிக்கிறாயா சாமி. அங்க அப்படி இந்த கை சப்போஸ் கீழே உட்காந்துருந்தா அந்த மாதிரி கையை கீழே வச்சுதான் மேல தூக்குவா கைய. அதே மாதிரி பிடிக்க முடியல, வேர்க்குது. எனக்கு கொஞ்சம் இதுல என்னடா சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காம தான் சாமியாடுறா. சும்மாதான் ஃபன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாமி விஷயத்துல விளையாட மாட்டோம். சாமி விஷயத்துல எப்பயுமே விளையாட மாட்டோம். அது முன்னாடி சொன்னாங்க. இது நிறைய பேர் முன்னாடி ஃபர்ஸ்ட் நிறைய சொன்னீங்க. அந்த சாமியார் டைட்டில் நிறைய சொன்னீங்க. ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும். சாமி வருதுன்னாங்களே எனக்கு உசிரே பேசுறீ. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் வராதே. நான் யோசிச்சிருக்கேன் கொஞ்சம். ஆனால் வீட்டில் இருக்கும்போது வராது, திடீர்னு வருதுங்கும் போது எனக்கு கண்ணு முடியல கால் முடியல. ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு. எதுவும் வீடியோ பார்த்தாலும் தெரியல. நீ பொட்டுக்கிட்டலாம் வச்சுட்டு வந்தா நீ
கீழே வந்து அத்தை வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டாங்க. இவ்வளோ நேரம் கீழே இருந்து இப்போ தான் வந்தா. இது எப்பவுமே சாமி ஆடும் போது வேர்த்துருங்க, படத்துரும் அவளுக்கு. நான் அதை வச்சு தான் என்னடா ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன் தான். ஃபேன் எங்கே ஓடிட்டு ஏசி ஓடல. ஏசி இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஏசி போல வர. இப்போ கடைக்கு போய் அது அந்த ஈரம் உனக்கு முட்டை வந்துட்டு வா சாப்பிட போகணும்னு பார்த்தா கூப்பிட வந்தா இங்கே ப்ராங்க். நல்ல வேளை முட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி ஆடியாச்சு. ஆமாம் ஆமாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம. நான் வீடியோ பார்க்கணும், நான் எப்படி நிற்கிறேன்னு கூட தெரியல. அசிங்கமாக கைலி வேற ஓட்டு வந்துட்டான். கடைக்கு போனேன். இங்கே நைட்டு இப்போ தான் குளித்தோம். அவன் காரெல்லாம் கழுவிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ தான் குளிச்சுட்டு சாப்பிட போனான்னு சாப்பிட போயில முட்டை வாங்கிட்டான்னா. நான் போய் முட்டை வாங்கிட்டு இப்போ வரேன். சரி இங்கே தானே கடை குளிச்சுட்டு சரி தூங்க தானே போகிறோம். லுங்கியை போட்டுட்டு இருந்தோம். இப்போ டவுசர் தான் போடுவேன். வீடியோவில் வேற அசிங்கமாக இருக்கும்டி. டிஷர்ட் வேற பாரு ரொம்ப இழுத்துட்டான் தம்பி. இங்கே பாரு எங்கே இருக்கு டிஷர்ட். வீடியோவில் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. தொப்பை தெரியல உன் தொப்பை. ஏதோ வீடியோக்கு போடு என்னவோ பண்ணு. நாளைக்கு தான் பார்ப்பேன். நீங்களாம் பாப்பில நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பேன் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. சரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு. அண்ட் நாளைக்கு வந்து ஒரு கமெண்ட், ஒரு 2 கமெண்ட் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. லட்சியமே ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. என்னன்னு பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அந்த கமெண்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு. ஆமா இப்படியே இருந்திருக்கலாமே, ஒருவேளை அப்படியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு என்னைய. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். பாருங்க, மறக்காம பாருங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும். கமெண்ட் ரிப்ளை வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஸோ ஆக்சுவலி தண்ணி எடுப்போம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு படப்பட்டு. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.